ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பொறாமல் ஒருபட்ட பொறாமங்க நம்மளுடைய மல்லி மேலே. எதுக்கு தான் இந்த அளவுக்கு இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா பொறாமப்படுறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு சுயறிவு இருந்தால் அந்த மாதிரி நம்ம மல்லி பொறாமப்படுற அளவுக்கு அவங்க அந்த மாதிரி வேலையை பார்க்கலாம் இல்லைங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி என்னடா வேலையை இவங்க பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து நம்ம விஜய்க்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ட்டு கோலம் போட்டாங்க. அந்த கோலத்தை அழிச்சு நாஸ்தி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி அது விட்டு தள்ளலாம் அப்படின்ட்டு நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா காரில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சர்ப்ரைஸை கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பாவோட போட்டோ, நம்முடைய மல்லியோட போட்டோ நம்முடைய விஜயோட போட்டோ இருந்த பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாருங்க. ஆனால் இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா காஃபிலலாம் சர்ப்ரைஸ் கொடுக்குன்ட்டு என்ன டெய்லி தான் காஃபி கொடுக்குறாங்க. அந்த காஃபியில் என்ன சர்ப்ரைஸ்ன்னு தெரியலங்க. அதுவும் போக அதுலேயே ஹாப்பி பர்த்டேன்னு வேறு எழுதியிருக்காங்க. அந்த தட்டில் ஏதோ காஃபிலேயே எழுதியிருக்கிற மாதிரி. சரி இதுதான் போச்சு அப்படின்னு பார்த்தா நம்முடைய மல்லி விஜய் சந்தோஷப்படுத்திட்டாங்க. நம்ம கொடுத்ததெல்லாம் சர்ப்ரைஸே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களாம் நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஏதாவது பண்ணியா ஆகணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ரெண்டு தருதலிகளை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நேராக டைனிங் டேபிள் அன்றைக்கி போகிறாங்க. சின்ன பெருச்சாளி தான் முதல்ல போகுது. அங்கே போயிட்டு அங்கே சமைச்சு வச்சுருக்கிற பொருளெல்லாம் பார்த்துட்டு வாய் மேலே விரல வைக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா சின்ன பெருச்சாளி பெரிய பெருச்சாலியை போயிட்டு கூட்டிகிட்டு பாத்தியா பெருச்சாளி இங்கே எவ்வளோ விதவிதமாக சமைச்சிருக்கான்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமாக சமைச்சு வச்சிருக்கா விதவிதமா. இதை கண்டிப்பாக விஜய் மாமா பார்த்தாருன்னா கண்டிப்பாக சந்தோஷப்படுவார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பெருச்சாளி பெரிய பெருச்சாளி இந்த ராஜேஸ்வரி கிட்ட சொல்லுதுங்க. சொன்னதும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் நாம் இடமே கொடுத்துடக்கூடாது. இனி என்ன செய்யறன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடெல்லாம் பார்க்குறப்ப உனக்கு பொறாமையாக இருக்குல்ல, இதே வச்சே அவளை காலை வாரி விட்டு அவளை விஜய்கிட்ட திட்டு வாங்க வைக்கலாம், வரவங்கெல்லாம் அவளை காரி துப்பணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படி என்னடா அந்த வேலையை பார்க்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் சமைக்க துப்பு இல்லைங்க. சமைச்சு வச்சுருக்கிறதுல பார்த்தீங்கன்னா உப்பு மிளகாத்தூள் அள்ளி போட சொல்கிறாங்க. ஏதோ அங்கே அப்ப மூட்டாகிறது மாதிரி எடுத்து போட்டு அந்த சாப்பாட்டெல்லாம் கெடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தை வச்சுக்கிட்டு இருக்குங்க. நான் அதுவும் போக தம்பியோட பர்த்டே இன்னைக்கு ஒரு நாளைக்காவது எது செஞ்சாலே கண்டுக்க கூடாது அப்படின்னு மாதிரி இருந்தால் பரவாயில்ல. எதுவாக இருந்தால் என்ன, நம்மளுக்கு தேவை மல்லி திட்டுவாங்க. விஜய் பர்த்டே வந்தாருன்னா இல்லை டெத் டே வந்தாருன்னா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ரெண்டு தருதலையும் நடந்துகிட்டு இருங்க. அது பெரிய பெருச்சாளி சொன்னதை பார்த்தீங்கன்னா சின்ன பெருச்சாளி கிச்சன் பக்கம் மோப்ப முடிச்சுக்கிட்டு போயிட்டு 7 நாளில் பார்த்தீங்கன்னா மிளகா பொடி இந்த உப்பெல்லாம் நல்லா டப்பாவை தூக்கிட்டு வந்துடுங்க. தூக்கிட்டு டப்பாவெல்லாம் நல்லா இது சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கிறதெல்லாம் ஓப்பன் பண்ணி அதில் எல்லாம் மிளகா பொடியை தூவி விடுறதோட இந்த உப்பும் நல்லாவே போட்டு வைக்கிறாங்க. போட்டு வச்சு அந்த சாப்பாட்டை நம்ம விஜய் சாப்பிட போகிறாரா இல்லை நம்முடைய மல்லி திட்டுவாங்கன்னு நினைக்கிற இவங்க எண்ணத்தில் மண்ணள்ளி போட போகிறாரா அப்படின்றதாங்க இருக்க போகுது. இதில் நம்முடைய மல்லி ஏதாவது பிளான் வச்சுருக்காங்களா அப்படின்றத சும்மா மாதம் இருக்க போகுது. மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான ஆன்லைன் பிடிச்சோங்க. அப்போ தான் போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். முடிஞ்ச ஸ்கிப் பண்ணாது பாருங்கள்.